Hello guys, welcome to Vm'skitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செம்மையான ஒரு பிரியாணி பார்க்க போறோம். பிரியாணி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ அதுல ஒரு பங்கா ஒரு டிஃபரெண்டான ஒரு பிரியாணி பார்க்க போறோம். சோ அது என்னன்னா மட்டன் பிரியாணி தான். ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா பேஸ்ட் ஒன்று பண்ணி அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ஸோ அது வந்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து அரைக்கிறதுக்கான பொருள் எல்லாமே வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி நம்ம அரைக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ண வேண்டியது. மட்டன் வந்து ப்ரீ குக் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு. ஸோ மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ப்ரீ குக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ், இவ்வளோதான் வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள், கொஞ்சம் கேர்டு, அவ்வளோதான். ஸோ இது வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் அவுட் த ரெசிபி. நம்ம ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மசாலா மாதிரி நம்ம பண்ண போகிறோம். புதினா, கொத்தமல்லி, 1 க்ரீன் சில்லி, ஒரு ஆனியனு, அப்புறம் ஒரு தக்காளி, இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், பூண்டு ஒரு 7-8 பல் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், பட்டை, ஒரு 10லேருந்து 12 பெப்பர்கார்ன்ஸு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஸ்டார் பூ, ஒரு 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் குழம்புல நம்ம வந்து நம்ம பிரியாணியில கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வரணும், அந்தளவுக்கு வந்து பண்ணிக்கலாம். பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். நான் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸாக நறுக்கிய வெங்காயம், ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருந்தோம்ல அந்த மசாலாவை சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த பேஸ்ட் வந்து நல்லா ஆயிலே வதக்கணும். பச்சை வாசம் நல்லா போயிட்டு ஆயில் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வரவுக்கு நம்ம வதக்கினா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சிருந்தோம்ல மட்டன், இது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லா வந்து பேஸ்டோட கோட் ஆகிற மாதிரி நல்லா மட்டன் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஜூஸியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து வரும்போது அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வந்து இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மசாலாவோட மட்டன் நல்லா கோட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்லா நறுக்கின புதினா இலை, நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணதும் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருக்கேன். ஸோ அதனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ அது வந்து கணக்கு. மட்டன் வேக வச்ச தண்ணி 1 டம்ளர், 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும். சால்ட் செக் பண்ணிவிட்டு இப்போ
இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான், ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில்ஸ் அப்படியே இருக்கட்டும். டடா, சூப்பர்பான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க எப்படி வந்து பலான்னு இருக்கும் சாதம். ஸோ இந்த மாதிரி உடையாம அழகா வந்து உதிரியா வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அரைத்த மசாலா மட்டன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வித் எக் கார்னிஷ் அண்ட் வறுத்த மீன் லெமன். ஓகே, ஸோ அதோட ரைத்தாவும் ரெடி. ரைத்தா, எக்கு, ஃபிஷ் ஃப்ரை, அதோட நம்மளோட கம பிரியாணி ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி காம்போ வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வேணும் மதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.